வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்று பதிவு பார்த்தீங்கன்னா, முகப்பொலிவுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு 3 பயிற்சிகள நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம். யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிடம் சென்ற பிறகு நம்ம தாராளமா செய்யலாம். லிக்விட் டயட் எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். இதே போல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல, அன்றைய தினத்தில் யோகாசனம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நம்ப பயிற்சிகள பார்க்கலாம். இது போல ரைட் டவுன் பண்ணிக்கிறோம். இது போல ரைட் டவுன் பண்ணிட்டு, உங்களுடைய கால்களை 2ம் ஒன்றாக கொண்டு வரும். இந்த நிலைக்கு வந்த பிறகு, கால்களை இது போல கொண்டு வரோம். மெதுவா செய்யுங்க. வேகமா செய்ய வேண்டாம். மெதுவா மேல உயர்த்துறோம். அதாவது இதுல மேல் ஸ்தானத்துல போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண மூச்சு எந்த அளவுக்கு உங்களால மேல உயர்த்த முடியுதோ அந்த அளவுக்கு உயர்த்தலாம், தவறில்ல. இதுல செய்யும் பொழுது இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும் இடுப்பு ஸ்தானத்துல. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்துக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கிறது, மூட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்குது. அதே போல இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். முழு வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய முகப்பொலிவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்ப செய்யும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவடைகிறது. அப்போ பின்ஸ்தானம் சுருங்கும். இந்த பகுதி விரிவடைவதனால ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. உடல் பருமனும் குறைகின்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு ஸ்லோவா டவுன் பண்றோம். மெமரி பவருக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 2வது சுற்று. இப்போ 2வதா பாத்தீங்கன்னா, நம்ம இது போல வஜ்ராசன நிலையில வந்துட்டு இந்த போஸ்டர்ல இருக்கிறோம். இந்த நிலைக்கு வந்துட்டு கையை பின்னாடி கொண்டு போறோம். இந்த போஸ்டர் நம்ம செய்யறதுனால உங்களுடைய தோள்பட்டைக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல உங்களுடைய நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது, தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல பிசிஓடி பிரச்சனைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. முகப்பொலிவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். பிசிஓடிக்கும் ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் பருமனும் குறைகின்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கலாம். உங்களுடைய ஸ்பைனல் கார்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. இடுப்பு வலிக்கும் நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம இந்த பயிற்சியில பார்க்கலாம். இப்போ 2வது சுற்ற பார்க்கலாம்.
இதுல நம்ம பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், ஃபார்வர்ட்ல வரும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ 3வதா ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம். இந்த நிலைக்கு வந்துரும். வந்துட்டு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். இந்த பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம். முகப்பொலிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். அதே போல ரத்த ஓட்டம் நன்றாக செயல்படும். உங்களுடைய உடல் பருமனுக்கும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம். இந்த பயிற்சிகள் அனைத்தும் ஒரு 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். 25 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. நன்றி, வணக்கம்.